திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அது தொடர்பாக திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற நேற்றைய நிகழ்வில் வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இந்த சந்திப்பு, இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கட்சி, ஆட்சி என்ற இரண்டு இடங்களிலும் மாற்றங்கள் நிகழுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த பிறகு பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நிலையில் நேற்று நடைபெற்ற முப்பெரும் விழாவிலும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எஸ் பழனிமாணிக்கம் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த ஆலோசனைக்கான முக்கியத்துவம் என்ன? கோகுல், யாரெல்லாம் இந்த ஆலோசனை பங்கேற்றிருக்காங்க? எதற்காக இந்த ஆலோசனை? திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. டி.ஆர். பாலு திமுக பொருளாளராக இருக்கிறார். திருச்சி சிவா மூத்த மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி போன்றோர் இருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பவள விழாவில் துணை முதலமைச்சராகவும் கட்சியை அடுத்தது யார் வழிநடத்துவது என்றதற்கு ஒருவரை அடையாளம் காட்டுங்கள் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் மாணிக்கம் பேசிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த ஆலோசனைக்கான காரணம் என்ன? யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்காங்க? தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்களோடு திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்களும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இது குறித்து ஒரு ஆலோசிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. முதலமைச்சரோடு பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஏவாவேலு, பொன்முடி உள்ளிட்டோரும் வருகிறது இந்த ஆலோசனையில் இருக்காங்க. திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்காங்க. ஏற்கனவே தலைமைச் செயலகம் சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கப்படலாம் என்ற தகவலை எடுத்து ஏராளமான திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணா அறிவாலயத்துக்கு அந்த செய்தியை கேட்டு வர தொடங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது அமைச்சர் கே.எஸ்.எஸ். ராமச்சந்திரன் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மூத்த அமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் அடுத்த கட்டமாக ஏதாவது அறிவிப்பு வந்தால் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு 2022 டிசம்பர் 14ஆம் தேதி அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். அவர் அமைச்சராக பதவியேற்று தொடங்கி பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் அவருடைய முகம் என்பது பிரதானமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவுடைய மக்களவை தேர்தல் பிரச்சார முகமாக உதயநிதி ஸ்டாலின் அறியப்பட்டார். தொடர்ச்சியாக சனாதன விவகாரம் தொடர்பாக அவர் பேசிய கருத்து என்பது தேசிய அளவில் அவருக்கு ஒரு கவனத்தை பெற்றுக் கொடுத்தது.
தன்னுடைய கருத்தில் இருந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்திற்கே இல்லை, தான் இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் பேசிய கருத்தை தான் பேசினேன் என்று அவர் கூறியது தேசிய அளவில் அவருக்கு ஒரு கவனத்தை பெற்று தந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர் முன்னெடுக்கக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்து அவர் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து அரசியல் தளத்திலும் நிர்வாக தளத்திலும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இளைஞரணி தரப்பிலிருந்தும் புதிய அண்மையில் வந்திருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த கருத்து என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கோகுல், தற்போது போன மாதம் 18ஆம் தேதி இதே மாதிரி ஒரு தகவல் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படின்னு மூத்த அமைச்சர்களே பேசினாங்க. இப்ப மீண்டும் அந்த பேச்சு எழுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக தொடர்ந்து திமுகவுடைய பொது உறுப்பினர்கள் கூட்டம் அனைத்து மாவட்டங்களையும் ஒன்றிய நகரம் வாரியாக நடைபெற்று வந்தது. பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல மாவட்டங்களில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக சென்னை மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலர் சிற்றரசு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைச்சர் ரகுபதி பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல நிர்வாகிகள் இந்த கருத்தை முன்வைத்து பேசினார்கள். நேற்று நடந்த பவள விழா கூட்டத்தில் கூட திமுகவுடைய உயர்நிலை செயல் திட்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமா இருந்த SS பள்ளிமாணிக்கம் நேற்றைய தினம் விருது வாங்கிய பின்பு அந்த ஏற்புரையில் உடனடியாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். பல அமைச்சர்கள் இந்த கருத்தை முன்வைத்து பல நேரங்களில் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்திருந்தார்கள். ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில், அதாவது முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வுக் கூட்டங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார். தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் அவருடைய நடவடிக்கைகளை வைத்து அவருக்கு துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் காலை 11:30 மணிக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு தகவல் வெளியாகியது. ஆனால் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து அங்கிருந்து தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார். அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பலர் இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது இந்த செய்தி துணை முதலமைச்சராக இன்றைய தினம் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பட்டாசுகள் மற்றும் இனிப்புகளோடு திமுகவுடைய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. முதலமைச்சரோடு திமுகவுடைய பொதுச் செயலரும் அமைச்சருமான துரைமுருகன் மற்றும் திமுகவுடைய பொருளாளர் TR பாலு மற்றும் மூத்த அமைச்சர்கள் பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் முதலமைச்சரோடு அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார்கள். ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் தான் ஒரு அதிகார தொடர்ந்து இணைப்பு இருங்க.